மோசமான டாக்டரான்னு என்ன திட்ட போறாங்க. அப்புறம் ஊர் உலகத்துல நான் எப்படி தொழில் பண்ண முடியும்? உங்களையும் திட்டுறாங்க. ஒரு பையன் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணலன்னா வாத்தியார் சரியா பாடம் நடத்தலன்னு தானே அர்த்தம். ஒரு கர்ப்பிணி பெண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட் இவ்வளவு கேவலமா இருந்தா ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் தானே குத்தம் சொல்லுவாங்க. சாரி டாக்டர், கொஞ்ச நாளா என் மனநிலை உடல்நிலை எதுவுமே சரியில்லை. என்னால சாப்பிட தூங்க நிம்மதியாவே இருக்க முடியல. ஒரு வாரமா நான் மாத்திரை மருந்தே சாப்பிடல. அதான் ரிப்போர்ட்லயே தெரியுதே. பிபி தாறுமாற எகிரி இருக்கு, சுகர் லெவல் சூட்டபாயிருக்கு. கர்ப்ப காலத்துல டயாபெட்டிஸ் அதிகமாகும்னு உனக்கு தெரியாது? உன் உடம்புல இருந்ததான குழந்தைக்கு ஆக்சிஜன் ஊட்டச்சத்துன்னு ரத்தம் மூலமா போயாகணும். பச்சை குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்காம நீ இப்படி தண்டிக்கலாமா? இரும்புச்சத்து டேப்லெட், பாலிக் ஆசிட் டேப்லெட் நீ எதுவுமே சாப்பிடல. அதான் நீ ரத்த சோகை பிடிச்சு வந்து நிக்கிற. உன்னோட சேர்த்து குழந்தையும் ஏதாவது பண்ணிடலான்னு திட்டம் போடுறியா கவிதா? அப்படி ஏதாவது நடந்தா நல்லது டாக்டர். முடிஞ்சா என் குழந்தைய கலைச்சிருங்க, இல்லைன்னா டிஎன்சி பண்ணிடுங்க. அறிவு இருக்கா உனக்கு? 7 மாசம் ஆக போகுது. இப்ப போய் இப்படி பேசலாமா? நினைக்கலாமா நீ? உனக்கு என்னமா ஆச்சு? ஒரு அழகான குழந்தைய பெத்துக்கிட்டு புருஷனோட சந்தோஷமா வாழலாமே. உன்னதான் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பந்தய குதிரை மாதிரி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருந்த. இப்பதான் போலீஸ் வேலை கூட இல்லையே. நல்ல ஒரு குடும்ப பண்ணா புருஷன் குழந்தை வீடுன்னு நிம்மதியா இருக்கலாமே. கேக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா எனக்கு அந்த கொடுப்பனை இல்ல. எனக்கு அப்படியெல்லாம் வாழ என் தலையெழுத்துல கடவுள் எழுதல. பாவப்பட்டவனா, அனாதை. ஒரு பக்கம் என் உடம்பு ஒத்துழைக்கல. நின்னுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்படியே பார்வை மங்கி போய் இருட்டுற மாதிரி ஆயிடுது. பிரஷர் தான் காரணம். மனசும் சரியில்லை. என் புருஷன் என் பக்கத்திலே இருக்கிறது இல்ல. ஏதாவது வேலைன்னு போயிடுறாரு. 24 மணி நேரமும் 4 சுவத்தையே பார்த்துட்டு இருக்கேன். பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல. நானே தனியா பேசிக்கிறேன், சிரிச்சுக்கிறேன். நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். என் பிறந்த நாளைக்கு கூட ஒரு வாழ்த்து சொல்ல கூட நாதி இல்ல. நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே பைத்தியமா இருக்கு, கோவம் வருது. ஏன் உன் புருஷன் அப்படி பண்றாரு? ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி பாத்துக்கணும்னு அவருக்கு தெரியாது? அவரை முதல்ல இங்க வர சொல்லு. அடுத்த தடவை வரும்போது உன் புருஷனோட தான் வரணும். நானா மாட்டேங்கிறேன். நாளைக்கே கூட்டிட்டு வா, நான் அவர்கிட்ட பேசுறேன். அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறேன். அவர் திருப்பதி போயிருக்காரு டாக்டர். வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். சரி, நான் மாத்திரை மருந்து எழுதி தரேன், அதை ஒழுங்கா சாப்பிடு. இதை ஒழுங்கா சாப்பிடு, சரியா? உன் புருஷன் ஊர்ல இருந்து வந்ததும் மறக்காம கூட்டிட்டு வரணும். சரிங்க டாக்டர். அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னக்கா ஆச்சு? கண்ணு கீழே அடிபட்டு இருக்கு. என்னாச்சு? நீங்க யாரு? அக்கா, யார் வேணும் உங்களுக்கு? என்னாச்சு உனக்கு? ஏன் நான் சங்கர்ரி. அப்படி யாரு எனக்கு தெரியாது. நிமி, அவ செத்துட்டா. நிமி, அடடே, சங்கர் தம்பி, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன வந்ததும் நிமிய பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டீங்களா? இல்ல, பார்க்கலான்னு வந்தேன். பார்க்கல. ஏன்? இல்ல,
அது நீங்க யாருன்னு கேட்டு உடனே கதவை சாத்திருப்பாளே. கல்யாணம் ஆகி ஒரு நாள் வந்து பார்க்கலன்னு கோவத்தில் சாத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அவ கண்ணத்தில் ஏதோ அடிபட்டிருக்க, என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? இறந்த அந்த ரகுப்பையிலேயே நினைச்சு அவ தலையா அடிச்சுக்கிறா. அங்கேயும் இங்கேயும் போய் முட்டிக்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியல தம்பி. சரி, நீங்க உள்ள வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க. இல்ல, வாங்க தம்பி, வாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் அவ செத்துட்டா. நீங்க வாங்க தம்பி, உள்ள வாங்க. உட்காருங்க தம்பி. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? உங்களுக்கு எதுங்க சிரமம்? இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? நான் எனக்கு டீ போட போறேன், என் மருமகளுக்கு காஃபி போட போறேன். உங்களுக்கு என்ன வேணும்? டீயா காஃபியா? சொல்லுங்க. நீங்க ஏன் அந்த வேலையெல்லாம் பண்றீங்க? இந்த வீட்டுல இன்னும் நான் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மருமக இன்னும் டியூட்டியில ஜாயின் பண்ணவே இல்ல. தப்பு இல்ல தம்பி, மெதுவா ரிலாக்ஸ் ஆயிட்டு வரட்டும். சின்ன பொண்ணு, சின்ன வயசு, சூடான ரத்தம், கொஞ்ச நாள் ஆகத்தானே செய்யும். நிம்மி இந்த வீட்டுல எந்த வேலையுமே செய்யறது இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. என் பிள்ளைய திட்டுறது, அவன் கூட சண்டை போடுறது, இதெல்லாம் வேலைன்னு எடுத்துக்கிட்டா நிம்மி ஃபுல் டைம் பிஸி தான். நிம்மி ஃபுல் டைம் பிஸி தான். சரி தம்பி, அதெல்லாம் விடுங்க. நீங்க டீயா காஃபியான்னு இன்னும் சொல்லவே இல்லையே. இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். இந்த குடும்பத்துக்கு வந்து எங்க அக்கா எந்த வேலையும் செய்யலன்னு நாசுக்கா சொன்னதுக்கு அப்புறம் உங்க கையால் நான் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ரொம்ப நன்றி. அப்பா, வா. அந்த ரகு வீட்டுக்கு போய் பெரிய ரகலையை பண்ணிட்டு வந்திருக்க. எதுக்கு ரகு வீட்டுக்கு போனீங்க? பின்ன நான் ஒரு போலீஸ்காரன், என்னையே வெட்ட வந்திருக்காங்க. அது யாரு என்ன தெரிஞ்சுக்காம நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? என்ன கொல்றதுக்கு கூலிப்படை அனுப்பியிருக்காங்க. அது ராஜா தான் நினைச்சேன், ஆனா அவன் செய்யலன்னு சொல்றான். பாஸ்கரும் நினைச்சேன், வாய்ப்பே இல்லைன்னு நீயும் சொல்ற. அப்ப வேற யாரு? அந்த சுப்புவோ திவ்யாவோ தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். அதனாலதான் சுப்பு விசாரிக்க போனேன். போன இடத்துல கலாட்டா பண்ணிட்டு வந்துட்ட. நான் போனப்ப அந்த ரகுக்கு 13வது நாள் காரியம் நடந்துட்டு இருந்துச்சு. ரகுவுக்கு இன்னைக்கு 13 நாள் காரியமா? அந்த ரகு செத்து என்னையோட 13 நாள் ஆயிடுச்சு. ஆனா பிரச்சனை இன்னும் தீரல. அந்த சுப்போடிக்கு கைய ஓங்குனா அவன் தம்பி வந்து தடுக்கிறான். சுப்புவோட தம்பியா? அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்ல, ஜெயில இருக்கான்ல, அவன் மாதவனை சொல்றீங்களா? அவன்தான். அவன் வந்து தடுத்துட்டான். இல்லன்னா அந்த குடும்பத்தையே நாஸ்தி ஆக்கியிருப்பேன். இருந்த கோவத்துல ரகு போட்டோ தூக்கி போட்டு உடைச்சிருப்பேன்.
மாதவன் வந்து காரியத்தை கெடுத்துட்டான். எதுக்கு மாமா தேவையில்லாம அங்க போய் ஒம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அடிச்சவன் யாருன்னு எனக்கு தெரியணும். அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி விடுப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவையா மச்சான் வந்திருக்கான், அவனை கவனி. என்ன திடீர்னு வந்திருக்க? இல்லை மாமா, கல்யாணம் முடிஞ்சோடனே எந்த சம்பிரதாயம் பார்க்காம அக்கா கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டீங்க. அவளுக்குன்னு நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோம். எங்கள் வீட்டோட கடைசி பொண்ணு அவ கல்யாணத்தை கிராண்டாக பண்ண ஆசைப்பட்டோம். கடைசியில் சிம்பிளாக கல்யாணத்தை கோயிலில் பண்ணியாச்சு. ரிசப்ஷன் ஆகுது, கிராண்டாக ஒரு இடத்துல பண்ணணும். அவளுக்கு நிறைய சீர்வரிசையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதை வண்டியில் அனுப்பிச்சி வைக்கிறேன். அவள் கல்யாணத்துக்கு போடணும்னு நகை நிறையா வாங்கி வச்சுருக்கேன். அதை அவகிட்ட ஒப்படைக்கணும். அதான். ஏன்பா, இந்த வீட்டில் தான் உருப்படியா ஒரு பொம்பளை இல்லை. உன் வீட்டில் தான் அக்கா காயத்ரி இருப்பாள, அவளையாவது ஒரு தடவை வந்து நிம்மிய பார்க்க சொல்லலாம்ல. எல்லாரும் வரணும்னு தான் ஐடியா பண்ணோம். அதுக்குள்ளார வீடு புது பாஸ்கர் அடிக்க வந்துட்டாரு. அதனால அக்காவுக்கு கொஞ்சம் வருத்தம், அதான் வரல. டேய், ஏன்டா இப்படி பண்ண? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. யாரு வந்தாலும் பரவாயில்ல, வரலினாலும் பரவாயில்ல, நீ வந்திருக்கல, சந்தோஷம்தான். நீயே உள்ள போய் பேசு. எந்த காரியத்துக்காக நான் நிம்மியை கூட்டிட்டு வந்தேனோ அது இன்னும் நடக்கவே இல்லை. இன்னும் நாங்க எங்க வாழ்க்கையவே ஆரம்பிக்கல, அவ இன்னும் முரண்டு பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ அவ தம்பி தானே, போய் அட்வைஸ் பண்ண. இவ்வளவு போய் ராசியானவன் நினைச்ச, இவ்வளவு பிடிவாதத்தோட கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட. என் பர்சனாலிட்டிக்கும் என் வேலைக்கும் இன்னும் பெரிய இடமா கிடைச்சிருக்கும். இவ்வளவு கல்யாணம் பண்ணி அவமானம் தான், என் வேலையும் போச்சு. டேய், இத பாருப்பா, உன் ஒருத்தனுக்கு தான் அவ பயப்படுவா. நீ போய் அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லு போ. நிமி, நிமி, நிமி. நிமி, நிமி, உன் கோவம் எனக்கு புரியுது. நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நிமி நடக்கும். இங்க பாரு, நல்லதோ கெட்டதோ அந்த ரகு இப்போ உயிரோட இல்லை. அவனே நினைச்சு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்த, உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடும். நான் சொல்றதை கேளு.
நீ ராசியானவன் நினைச்சுதான் அந்த கருப்பு சாமி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவரோட போக்கே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தது உன் வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாம ஆயிடும் நிம்மி. ப்ளீஸ் நான் சொல்றதை கேள. என்ன என்ன ஏண்டா கல்யாணம் போட நான் ஃபீல் பண்றேனா? இத தானடா நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொன்னடா பாவி. ஓ புடிவாதத்தால ஏன் வாழ்க்கையை அநியாயமா நாசம் பண்ணிட்டியேடா. சத்தமா பேசாத, அவங்க காதுல விழுந்துற போது. அவங்க கால்ல நான் விழணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. அதுக்கு பதிலா நான் பேசுறத அவங்க காதுல விழுந்துட்டு போட்டோம். செஞ்ச தவறு நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணட்டும். அறிவு கட்டத்தனமா பேசாத நிம்மி. இப்படி கோவப்பட்டு என்ன பண்ண போற? உன் வாழ்க்கை நீ அழிச்சுக்க போறியா? அழிச்சிட்டு கடைசியில எங்க வருவ? நம்ம வீட்டுக்கு தானே வருவ. இங்க பாரு, கல்யாணமான பொண்ணு யார கல்யாணம் பண்ணிட்டு அவங்க குடும்பத்துல இருக்கோ அங்க வாழ்ந்தாதான் பெத்தவங்களுக்கு பெருமை. அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல வாழா வீட்டிய வந்து உட்கார்ந்துருந்தா பெத்தவங்களுக்கு தான் அவமானம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் 3 அக்காவும் சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். இப்படி 3 அக்காவும் 3 திசையில இருந்தீங்க, நானே நொந்து செத்துருவேன். தயவு செஞ்சு என்ன வாழ விடு. சொல்றத புரிஞ்சுக்கோ. இங்க பாரு நிம்மி, இந்த வீடுதான் உன் உலகம், இதுதான் உன் வாழ்க்கை. அது தயவு செஞ்சு ஏத்துக்கோ. கருப்பு சாமி தான் உன்னோட வாழ்க்கை, உன் ஹஸ்பண்ட். அவர் கூட வாழ ஆரம்பி. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இங்க பாரு நிம்மி, உன் கல்யாணத்துக்காக இந்த நகையெல்லாம் ஆசாசியா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறது போனா திரும்ப கிடைக்காது. வாழ்க்கையில காதல்ங்கிறது ஒரு சின்ன அத்தியாயம் மாதிரி. அதையும் தாண்டி லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமான விஷயம்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும். அதான் என்னோட ஆசை. தயவு செஞ்சு இந்த நகையை வாங்கிக்கோ. உன் நகை பொருள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்ன சொன்ன? நீ ஏன் கல்யாணத்துக்கு ஆசையா வாங்கின நகையா இது? ஏன் ஆசைப்படி, ஏன் விருப்பப்படி இந்த கல்யாணம் நடந்திருந்தா நான் சந்தோஷமா நீ வாங்கின இந்த நகையை நான் வாங்கி இருந்திருப்பேன். இப்போ இந்த நகை எனக்கு தேவையில்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. இனிமே என்ன பார்க்க வராத. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. போயிடுன்னு சொல்றல, போ. நிமி, அழாத நிமி. நீ அழுத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. இங்கிருந்து எடுத்து போயிடு. மேடம், வெஜ் பஃப் இருக்கா? இருக்கு. எவ்வளோங்க? 12 ரூபாய். ஒன்று கொடுங்க. சுப்பு திருப்பதியில இருந்து வந்திருப்பாரா? எதுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்க்கலாம். சில்லறையாவே தரீங்க. தேங்க்யூ சார். தின்ன விட மாட்டேங்கிறாங்க. வேற உயிரை வாங்கிட்டு என்ன பண்ணலாம்? போன் எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலன்னா பிரச்சனை பண்ணுவா. பேசி தொலைச்சிருவோம். ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? திருப்பதியில இருக்கேன். எத்தனை தடவை திரும்ப சொல்லுவாங்க? கியூல நின்று லட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். வரும்போது லட்டு கொண்டு வந்துட்டுமா? என்ன சந்தேகமா இருக்கா?
பக்கத்துல இருக்கவங்களோட பேசி நான் கொடுக்குறேன். இல்ல வேணாம் வேணாம் வேணாம். நம்பிட்டா, திட்டின உடனே பயந்துட்டா, நிம்மதியா சாப்பிட விடாம. இன்னும் திருப்பதிலேயே இருக்காரே, எப்பதான் வருவாரோ? அண்ணே கொஞ்சம் வேகமா போங்க. தெரியுமா?